புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்குகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு கிளைக்கழகத்துடைய செயலாளர், இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். இதுதான் ஜனநாயகம், சமத்துவம் எங்களுடைய இயக்கத்திலே. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு எளிமையான தலைவர், அதே நேரத்தில் அவர் வலிமையான தலைவரும் கூட. நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, யோசித்தார். அதன் அடிப்படையில் தோன்றியதுதான் 7.5% அரசு இடஒதுக்கீடு. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டினால் இன்று வரை 3446 டாக்டர்களை உருவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீரின்றி அமையாது உலகு. எங்களுக்கு 1600 கோடி ரூபாயில் அத்திக்கடவு அவனாசி திட்டம் தந்தவர். அதேபோல் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் தந்தவர். டெல்டா மாவட்டங்களுக்கு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் கொடுத்தவர். 50க்கும் மேற்பட்ட காவேரி உபரி திட்டங்களை தந்தவர். விவசாயிகளின் வெடிவெள்ளி, கோடிக்கணக்கான விவசாயிகளின் பாதுகாவலர், எளிமையின் சிகரம், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மாண்புமிகு துணைத் தலைவர் உதயகுமார் அவர்களுக்கும் வணக்கம். அதே போல கொறடா கொங்கு மண்டலத்துடைய நாயகர் அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல எனக்கு என்னுடைய தொகுதி மக்கள் 4 முறை வாக்களித்து 3 முறை வெற்றி பெற செய்து 1 முறை நகராட்சி சேர்மனாக வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி மற்றும் எனது மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறைகளை பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன். எனது மாவட்டத்தில் வாழும் மக்கள் தொகையில் 50% மக்கள் ஜவுளி தொழிலையும் 50% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அதிகப்படியான விசைத்தறிகளும் கைத்தறிகளும் இயங்கி வருகின்ற பவானி கைத்தறி சமுக்காலம் என்பது இந்திய அளவில் ஒரு பெயர் பெற்ற சமுக்காலம். இன்றைக்கு அந்த சமுக்காலம் எங்க இருக்குது என்பதே தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரமும் விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரமும் இலவசமாக வழங்கி அதற்கு மேல் பயன்படுத்துகின்ற மின்சாரத்திற்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கியும் பல சலுகைகளை செய்தும் தொழில்